ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வருகின்ற போது அதை புரிந்து கொள்ளுகின்ற ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். உடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய செவிகளிலே துணிக்கட்டும். உடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து செபிக்கின்றோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கின்ற காதுள்ளவர்களாய், இருதயத்தின் நினைவுகள் சிந்தனைகளை ஒருமுறை விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் உடைய சமூகத்திலே காத்திருந்து புத்தாற்றலை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்களை மறுபடியுமாய் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பிதாவாக்கிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தூய ஆவியரிடத்திலிருந்தும் அருளும் அமைதியும் ஆற்றலும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழுகின்ற திருச்சபையாய் நம்மை நாம் மறு அர்ப்பணம் செய்து ஆண்டுடைய சமூகத்திலே களிகூர்ந்து மகிழ திருமறை வசனங்கள் நமக்கு துணை செய்வதாக. இன்றைக்கு இருக்கின்ற நடைமுறை காலம் தலைவர்களை மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். நேற்றைய தலைவரை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்றைய தலைவரை நாளைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக ஒரு நிரந்தரமற்ற தலைமைத்துவத்தை கடைபிடிக்கின்ற சமுதாயமாய் இன்றைய சமுதாயம் அமைந்திருக்கின்றது. தலைவர்கள் மாற்றப்படுகின்ற ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 23ஆம் தேதி எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. நிறைய மாற்றங்கள், தலைமைத்துவத்திலே நிறைய மாற்றங்கள். நமக்கு விரும்பின தலைவருக்கு பொறுப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுகின்ற காலகட்டம் இது. சமுதாயத்தில் இன்றைக்கு புரையோடி கிடக்கின்ற ஒரு உண்மை. ஆக இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நமக்கென்று நம்முடைய விசுவாச பயணத்திற்கென்று நிரந்தர தலைவராக நாம் அபியாசிப்பது அல்லது நாம் ஏற்றுக்கொள்வது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மாத்திரமே. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரமான தலைவராக, நம்மை நிரந்தரமாய் வழிநடத்தக்கூடியவராக நம்மோடு கூட பயணிக்க முடியும். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு அதுதான், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு உடன் பயணிக்கின்றவர். மானுட வாழ்விலே அநேகரோடு கூட நாம் பயணிக்கின்றோம். பள்ளி பருவத்திலே அநேக நண்பர்களோடு பயணித்திருப்போம். இந்த நண்பர்கள் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே குறைந்து போகும். கல்லூரி பருவத்திற்கு வந்த பிற்பாடு பள்ளி நண்பர்கள் கூட்டம் மாறி கல்லூரி நண்பர்கள் கூட்டம் வேறு கூட்டம் வரும். கல்லூரி பருவம் முடிந்து பணிக்கு செல்லுகின்ற போது அல்லது திருமண வாழ்வுக்குள்ளாய் கடந்து செல்லுகின்ற போது அந்த நண்பர்கள் கூட்டம் மாறும். இன்றைக்கும் பலர் பழைய நண்பர்களோடு உறவு வைத்திருக்கின்றோம், உண்மை. ஆனால் இந்த பயணிக்கின்ற கூட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அன்றாடம் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக இந்த மனித பயணத்தில் ஒரு தொடர் நிலைமை என்பது முழுமை பெறவில்லை. இது ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்ற ஒரு பயணமாகத்தான், ஒரு உறவாகத்தான் இருக்கின்றது. ஏன் நம்மோடு கூட குடும்பத்தில் நம்மோடு கூட பயணிக்கின்றவர்கள் நம்மோடு கூட இல்லை. அவர்களுடைய பயணம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக முடிகின்றது. நான் சிறுவனாக வளர்ந்த போது என்னுடைய கதாநாயகன் என்னுடைய தகப்பனார் தான். என்னுடைய தகப்பனை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய தகப்பனை பார்த்து தான் நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய தகப்பனை பார்த்து தான் பல அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய தகப்பன் மரித்த பிற்பாடு அந்த பயணம் முற்று பெறுகின்றது. அந்த பயணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது.
ஆக இந்த மானுட வரலாற்றிலே, மானுட உறவிலே நம்மோடு கூட பயணிக்கின்றவர்கள் கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நாம் மார்தட்டி சொல்ல முடியாது. கடைசி வரை நம்மோடு கூட தான் இவர்களுடைய பயணம் இருக்கும், இவர்களோடு கூட தான் நாம் பயணிக்க போகின்றோம் என்று நாம் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாது. ஆக மானுட வரலாற்றிலே, மானுட பயணத்திலே இந்த தொடர் உறவுகள் என்பது ஆங்காங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றதாகத்தான் அமைகின்றது. உறவுகள் எதுவும் நிரந்தரம் இல்லை. பயணங்கள் ஒருவேளை இந்த உறவுகளிலே பாதிக்கப்படுவதும் உண்மைதான். ஆனால் திருமறை கூறுகின்ற கடவுள், நாம் நம்பி, நாம் அப்பியாசப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நம்மோடு கூட பயணிக்கின்ற கடவுள் நம்மோடு கூட இறுதி வரை பயணிக்கின்றவர். நம்முடைய வாழ்வின் நிறைவு மட்டும் இவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அவர்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நம்மோடு கூட பயணிக்கின்றவர். இஸ்ராயேல் மக்களோடு கூட 400 ஆண்டு கால பயணத்தில் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர்தான் மோசேயின் மூலமாக அன்றைக்கு மக்களுக்கு கொடுக்கின்றார் அந்த அருமையான வார்த்தை. இன்றைக்கும் நாம் அதிகமாக நம்முடைய பயணங்களிலே பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தையாக அல்ல, இது ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த வார்த்தையாக அமைந்திருக்கின்றது. லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே எம்மாவு சென்ற சீடர்களுடைய பயணத்தை நாம் படிக்க கேட்டோம். அன்றைக்கு எம்மாவு சென்ற சீசர்களோடு கூட ஆண்டவர் பயணிக்க போகிறார் என்பதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசேயின் மூலமாய் ஆண்டவர் இந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்னுடைய சமூகம் மாத்திரமே உனக்கு முன்பாக செல்லும். வாகனத்தில் நாம் பயணிக்கின்ற போது எத்தனையோ வாகனங்களிலே இந்த வசனம் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம காரில் போகும்போது கூட நமக்கு முன்னாடி போகிற காரில் இந்த வசனம் எழுதியிருக்கிறத பார்த்துருப்போம். நம்ம வண்டியிலையும் அந்த வசனத்தை எழுதியிருப்போம். ஆக ஆண்டவருடைய சமூகம் இன்றைக்கும் நம்மை வழி நடத்துகிறது என்று சொன்னால், இந்த உறவு, அது இந்த தலைமைத்துவம் மாத்திரமே நிரந்தரமானதாக, நிலையானதாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தோடு கூட நம்மோடு பயணிக்கின்றார். அவர் சும்மா நம்மோடு கூட ஏதோ டிராவல் பண்றவர் இல்லை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது இன்றைக்கும் நம்மோடு கூட உயிராக உறவாடி கொண்டிருக்கின்றது. ஆக அந்த ஆண்டவரோடு கூட பயணிக்கின்ற பயணம் மாத்திரமே ஒரு நிரந்தரமான, நிலையான, ஒரு உண்மையான, ஒப்படைப்பான பயணமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக வாக்குறுதியின் மூலமாய் நான் உடன் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பயணிக்கின்றார். இந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கு நம்மோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம், நம்முடைய அப்பியாசம். ஆக இந்த ஆண்டவருடைய அந்த மகிமை நிறைந்த பிரசன்னம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற அந்த வாக்குறுதி இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் நம்மோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறார். 121ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக பாடி அவர்கள் பயன்படுத்துகின்றதான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தோட அந்த முதல் பகுதியில் 121ஆம் சங்கீதத்தை நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுற நேரத்தில், பயணத்தை செய்வதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்தை படித்து அல்லது இந்த சங்கீதத்தை சொல்லி நாம் நம்முடைய பயணத்தை தொடங்குவது இன்றைக்கும் நம்முடைய வழக்கம். அந்த 121ஆம் சங்கீதத்தை தொடங்குகின்ற போது அதில் பிராக்கெட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள். முதல் வசனத்துக்கு முன்னாடி என்ன சங்கீதம்? அது ஒரு 1ஆம் வசனத்துக்கு முன்னாடி பிராக்கெட்டில் இருக்கிறத பாருங்க, ஆரோகண சங்கீதம்.
இந்த ஆரோகண சங்கீதம் அப்படிங்கிறது 120 ஆரம்பிக்கும். அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா 134 சங்கீதம் வரைக்கும் இருக்கும். இசையிலே ஆரோகணம் அவரோகணம் என்கின்ற 2 நிலைப்பாடுகள் உண்டு, தெரிந்திருக்கும். இந்த ஆரோகணம் என்பது ஏறு வரிசையிலே அமைந்த பாடல், அவரோகணம் என்பது இறங்கு வரிசையிலே அமைந்த பாடலை அல்லது இசையை குறிக்கக்கூடியது. இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுவது எல்லாமே மலை ஏறுகின்ற போது பாடப்படுகின்ற பாடல்கள். அன்றைக்கு எருசலேமை சுற்றிலும் இருக்கின்ற மக்கள் எருசலேமிலே ஆண்டவரை வழிபடுவதற்காக, கடவுளை தரிசிப்பதற்காக வருடத்திற்கு 3 முறை எருசலேமை நோக்கி கூடுவது வழக்கம். அப்படி அவர்கள் வருகின்ற போது எருசலேம் உயரமான இடம், அந்த மலைப்பாங்கான உயரமான இடத்தில் இருக்கின்ற தேவாலயத்திற்கு போகின்ற போது ஏறி செல்ல வேண்டும். அப்படி போகின்ற போது தங்களுடைய களைப்புகள் நீங்குவதற்காக அவர்கள் பாடுகின்ற சங்கீத பாடல்கள் தான் இந்த 120 சங்கீதத்திலிருந்து 133 சங்கீதம் வரைக்கும் உள்ள பகுதிகள். இந்த பாட்டை தான், இந்த சங்கீதத்தான் திருப்பாடல்களை அவர்கள் பாடிக்கொண்டே மலை ஏறுவார்கள். ஸோ இந்த பாடல் அவங்க பாடி முடித்த உடனே அங்கே கடவுளை தரிசிப்பார்கள், அல்லது கடவுளுக்கு பலியிடுவார்கள், அல்லது கடவுளுடைய சன்னிதானத்திலே சற்று நேரத்தை செலவிடுவார்கள். ஆக கடவுளை காண்பதற்கு முன்பதாக, பலி செலுத்துவதற்கு முன்பதாக, தரிசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி போகின்றோம் என்று உற்சாகத்தோடு பாடுகின்ற பாடல் வார்த்தைகள் தான் இந்த சங்கீதங்களிலே அடங்கி இருக்கிறது. குறிப்பாக 121 சங்கீதம் அப்படித்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த உயரமான இடத்துல இருக்கின்ற அந்த கடவுளை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய களைப்புகள் நீங்க இந்த பாடல்களை பாடிக்கொண்டே அவர்கள் மேலேறி வருகின்ற போது அந்த கடவுளுடைய ஆற்றலை, அந்த கடவுளுடைய தன்மையை அவர்கள் பிரதிபலித்து இந்த பாடல் வரிகளிலே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். 122:1 சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆக இந்த பாடும்போது, மேலே ஏறி வரும்போது, இந்த ஆரோகண சங்கீதத்தை பாடுகின்ற போதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்றால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறோம், கர்த்தரை தரிசிக்க போகின்றோம். அந்த ஆண்டவர் யார் என்பதைத்தான் இந்த 121 சங்கீதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். இந்த ஆண்டவர் யார்? காலை தள்ளாட விட்டவர், உறங்காத ஆண்டவர், தூங்காத ஆண்டவர், வலது பக்கத்திலே நிழலாயிருக்கின்ற ஆண்டவர், வெயிலும் இரவும் வருகின்ற போது சேதப்படுத்தாத ஆண்டவர், எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கின்ற ஆண்டவர், ஆத்துமாவை காக்கின்ற ஆண்டவர். இந்த போக்கிலே மாத்திரமல்ல, வரத்திலேயும் என்றென்றைக்கும் காக்கின்ற ஆண்டவர். ஆக யார் இந்த ஆண்டவர் என்று அவர்கள் இந்த ஆண்டவரை குறித்து பாடுகின்றார்கள். இந்த 121 சங்கீதத்தில் இந்த ஆண்டவர், அதாவது என்னோடு கூட பயணிக்கின்ற இந்த ஆண்டவர், என்னோடு கூட பயணம் செய்கின்ற ஆண்டவர், என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கின்றவர். இவர் வெயில் இரவு நிலவு எந்த சூழ்நிலையிலும் என்னை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய தன்மைகளை இந்த 121 சங்கீதத்தில் பிரதிபலித்து இந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடி இந்த ஆண்டவரை தரிசிப்பதற்காக இஸ்ராயல் மக்கள் மலைக்கு நேராக ஏறி வருவதுண்டு. கிறிஸ்துவ அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த 121 சங்கீதம் நம்மால் பாடப்படுகிறது அல்லது சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், அந்த ஆண்டவருடைய தன்மைகள் அப்படியே நம்முடைய பயணத்திலே நிலைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தருகின்ற ஆண்டவராய் நம்முடைய பயணத்தில், நான் முதலேயே குறிப்பிட்டேன், மானுட உறவுகள் நம்மோடு கூட இறுதி வரை பயணிப்பதில்லை. நம்முடைய குடும்ப உறவுகள் நம்மோடு இறுதி வரை பயணிப்பதில்லை. ஆனால் இந்த ஆண்டவர், இஸ்ரவேலை காக்கின்ற ஆண்டவர், நிழலாய் இருக்கின்ற ஆண்டவர், தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கின்ற ஆண்டவர், சேதம் அணுகாதபடி காக்கின்ற ஆண்டவர், என்னோடு கூட நிரந்தரமாக பயணிக்கின்றவர்.
நிரந்தரமாய் இவருடைய பயணம் என்னோடு கூட அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நிலைமையிலே நான் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு நான் அழைக்கப்படுகிறேன். இதுதான் அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு அங்கே சொல்லப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அப்பொழுது ஆண்டவருடைய சமூகம் மக்களுக்கு முன்பதாக செல்லுகின்ற போது அந்த மக்களுடைய அந்த பயணம் ஒரு வெற்றியின் பயணமாய் அமைகின்றது, ஒரு ஆசீர்வாதத்தின் பயணமாய் அமைகின்றது, ஒரு மகிமை நிறைந்த சமாதானத்தின் பயணமாய் அமைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டவர் தான் உயிர்த்தெழுந்த இரட்சகராய் யாரோடு கூட போறாரு? எம்மாவு என்ற கிராமத்திற்கு போன அந்த 2 பேரோடு கூட சேர்ந்து போகிறார். இந்த 2 பேரில் ஒருத்தர் பேர் தான் குறிப்பிட்டிருக்கு, இன்னொருத்தருடைய பெயர் கிடையாது. ஆனால் இந்த 2 பேரும் இயேசுடைய அந்த 12 சீடர்களில் உட்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் இன்னும் வெளி ஆட்களாக இருந்தவர்கள். ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி நன்கு அறிந்து எருசலேமிலேயே அன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை கேள்விப்பட்டு அன்றைக்கு சாயங்காலத்திலே அவர்கள் அந்த எம்மாவு என்ற கிராமத்திற்கு நேராக பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற போது அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் இந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களோடு கூட பயணம் செய்கிறார். 16ஆம் வசனம் சொல்லுகின்றது, 24:16, அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த அருமையான 2 பேருடைய கண்களும் மறைக்கப்பட்டிருந்தது. யாரை பார்க்கவில்லை இவர்கள்? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இவர்கள் தரிசிக்கவில்லை. யாரோ நம்ம கூட வர்றாரு, யாரோ நம்ம கூட பேசிட்டு வர்றாரு அப்படின்னு தான் நினைச்சு இவங்க அப்படியே பேசிட்டே போறாங்க. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னை அர்ப்பணித்து 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கும் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்ட கண்களாகத்தான் இருக்கின்றது. நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவரை இன்னும் அறியாதவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாதவர்களாகத்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட உள்ள இந்த பயணம் நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்த வேண்டும். நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அறியவில்லை. இன்னும் இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகரை குறித்ததான ஞானம் நமக்கு இல்லை. இன்னும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ளவில்லை. ஆகவே நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டுகள் கடந்து விட்டது, கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மாறுதட்டி கொண்டிருக்கிறோமே. ஆண்டுகள் கடந்து சென்றாலும் இன்றைக்கும் மறைக்கப்பட்ட கண்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்த வருகின்றேன். அப்படியானால் இந்த மறைக்கப்பட்ட கண்களோடு கூட நாம் வாழக்கூடாது. மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கின்றது. இந்த பயணம் ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராய் வழிநடத்துகின்ற பயணமாயிருக்க வேண்டும். அந்த மனம் திரும்புதல் என்பது இந்த வேதத்தின் அதிசயங்கள் மூலமாக வெளிப்படுகின்ற ஒரு செய்தியாய் அமைகின்றது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மறைக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் பேசிக்கொள்ளுகின்றார்கள். துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகின்ற காரியங்கள் என்னவென்று அவர் எதுவுமே தெரியாத மாதிரி தன்னை பற்றியே ஆண்டவர் அங்கே அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். நிறைய காரியங்கள் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள்ல, இன்று 3 நாள் ஆயிற்று, எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த சில பெண்கள் அதிகாலமே போய் அவருடைய உடலை பார்க்க முடியலை, அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்லறை இடத்துல இருந்த அந்த காலி கல்லறையை பற்றி, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தவர்களை பற்றி இதெல்லாம் அந்த உரையாடல் போய்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவங்க கண்கள் என்ன செய்யலை? திறக்கப்படலை. சாயங்காலம் ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்குள்ளே போக வேண்டிய ஒரு நேரம் வருது. அப்போ அவங்க அந்த நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தங்களுடைய இல்லத்திற்கு கூட்டு போகிறாங்க. ஆக இந்த மறைக்கப்பட்ட கண்கள் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு காரியம்.
நம்முடைய பயணம் மனம் திரும்புதலுக்கு நேரான பயணமாக இருக்க வேண்டும். டுவர்ட்ஸ் ரிப்பன்டன்ஸ், இது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது. இது இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. மனம் திரும்புதல் என்பது ஏதோ இன்னொரு சமயத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற்று இந்த கிறிஸ்தவனா மாறுறது மனம் திரும்புதல் இல்லைங்க. கிறிஸ்தவனாய் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தான் மனம் திரும்புதலுக்கு நேரான கனிகளை கொடுக்க எதிர்பார்க்கப்படுகின்றோம். மனம் திரும்புதலுக்கு நேரான சூழ்நிலைகளிலே இன்றைக்கு நாம் தான் விழுந்து போயிருக்கிறோம். மனம் திரும்புதல் என்பது இன்றைக்கு நமக்கு உணர்த்தப்படுகின்ற ஒரு செய்தி. ஏனென்றால் இன்னும் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை அந்த மறைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற மனம் திரும்புதலை நோக்கி நம்முடைய பயணம் அமைய வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். எதுக்காக பயணிக்கிறார் தெரியுமா? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அதைத்தான் திருச்சபைக்கு எழுதுகின்றார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கின்றார். அவருடைய பொறுமை நீடித்து கொண்டே இருக்கின்றது, இன்னும் நீடித்து கொண்டே இருக்கின்றது. ஏன் தெரியுமா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த திருச்சபையில் இருக்கின்ற எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த பட்டணத்தில் இருக்கின்ற எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய உறவுகள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பேதுரு அதைத்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார். ஏன் அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆக இன்றைக்கு நம்முடைய பயணம் மனம் திரும்புதலுக்கு நேரான ஒரு பயணமாக இருக்கின்ற பட்சத்தில் தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக நம்முடைய கண்கள் திறக்கப்படுகின்ற போது அந்த மனம் திரும்புதல் உண்மையாகின்றது. அந்த மனம் திரும்புதல் நம்மிடத்தில் வெளிப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு அவர்களோடு கூட பயணித்து அவர்களோடு கூட கடந்து செல்கின்றார். அங்கே உள்ளே போன உடனே அவர்கள் தங்களோடு கூட தங்கி இருக்கும்படி அவர்கள் போயிருக்கின்ற போது அவர்கள் பந்தி இருக்கின்றார்கள். அந்த உணவு வேளையிலே அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்றார். மறைக்கப்பட்ட கண்கள் இப்பொழுது திறக்கப்படுகின்றது. 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். 16ஆம் வசனத்தில் பார்த்தோம், அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இது எப்போ தெரியுமா? அந்த அப்பம் பிட்குதல் நேரத்தில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின போது. ஆக இந்த மனம் திரும்புதலை நோக்கிய பயணம் இப்பொழுது என்ன ஆகின்றது? மறு அர்ப்பணிப்பின் பயணமாய் மாறுகின்றது. The journey towards rededication. மறு அர்ப்பணத்தின் பயணமாய் இங்கே மாறுகின்ற போது அந்த அப்பம் பிட்கின்ற வேளையிலே தங்களை மறு அர்ப்பணம் செய்கின்றார்கள். அவருடைய கண்களை ஆண்டவர் திறக்கின்றார். அறியாதபடிக்கு இருந்த அதே கண்கள், மறைக்கப்பட்டிருந்த அதே கண்கள் இப்பொழுது அறிந்து கொள்ளும்படி திறக்கப்படுகின்றது. ஆக அந்த மனம் திரும்புதல் எப்பொழுது முழுமை அடைகின்றதோ அப்பொழுது மறு அர்ப்பணம் நிறைவேறுகின்றது. இந்த ரிப்பென்டன்ஸ் என்பதுதான் ரீடெடிகேஷனுக்கு நேராக அங்கே கடந்து வருகின்றதை புரிந்து கொள்கிறோம். அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததை உணர்ந்து கொண்டார்கள். அதாவது இவர் பேசினது பூராமே நடந்து வரும்போது, கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறாங்க. நடந்து வரும்போது தான் இவங்க வேத வசனங்களை பேசிக்கொண்டே வந்தாங்க. ஆனால் எப்போ ஃபீல் பண்ணுறாங்க? கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆக மனம் திரும்புதல் என்பது முழுமை அடைகின்ற போதுதான் இந்த மறு அர்ப்பணம் நிறைவேறும். இந்த மறு அர்ப்பணத்தில் தான் உண்மை உணர்வு நமக்கு வெளிப்படும். ஆக உளவியல் ரீதியாக, உளவியல் அடிப்படையிலே இந்த மனிதன் உணர்த்தப்படுவது எப்பொழுது? மறு அர்ப்பணம் செய்கின்ற போது. ஆக நாம் இன்றைக்கு நம்மை மறு அர்ப்பணம் செய்யவில்லை என்று சொன்னால்
அந்த ரீடெடிகேஷனுக்கு நேராக நம்மை நாம் அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால், அந்த வார்த்தையை முழுமை பெற நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த உணர்வு நமக்கு வராது. அவங்க அந்த அப்பம் பிற்கின்ற நேரத்தில் தங்களை மறு அர்ப்பணம் செய்தார்கள். அந்த ரீடெடிகேஷன் அவங்களுடைய கண்களை உணர்வு வந்தது, உணர்ந்து கொண்டார்கள், அவரை அறிந்து கொண்டார்கள். இந்த அறிதல் என்பது திருமறையை பொறுத்த வகையில் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எப்போ நீ ரீடெடிகேட் பண்ணும்போது தான் உனக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட அந்த உறவு உறுதிப்படும். அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எப்போ வளரும்? ரீடெடிகேட் பண்ணும்போது மாத்திரம்தான். அது அங்கே நிறைவேறுகின்றது, அது அங்கே முழுமை அடைகின்றது. ஆண்டவர் அவர்களுடைய திறக்கப்பட்ட கண்கள், இருதயம் கொழுந்து விட்டெறிந்ததை உணர்ந்தவர்களாய் தங்களை அர்ப்பணித்தார்கள். அப்போ அவங்களுக்கு தூரம் கவலைப்படலை, இரவு நேரம் கவலைப்படலை. திரும்பி அம்மா ஊர்லேருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு வர்றாங்க. தாங்கள் இயேசுவை கண்டதை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தங்களோடு கூட பயணித்ததை, இந்த பயணத்தில் நாங்கள் மனம் திரும்பணும், இந்த பயணத்தில் நாங்கள் மறு அர்ப்பணம் செஞ்சோங்கிறத அங்கே போய் சீடர்களிடத்தில் போய் பறைசாற்றினார்கள். அப்பத்தான் திருச்சபை என்ன செய்து வேரூன்ற ஆரம்பித்தது. அதுக்கடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற அந்த திருச்சபையின் வளர்ச்சி அல்லது அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் என்கிறது எப்போ வந்தது? இந்த மனம் திரும்புதலிலே, இந்த மறு அர்ப்பணத்திலே அங்கே திருச்சபையின் உருவாக்கம் நிறைவேறுகின்றதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் அநேகரோடு கூட பயணிக்கின்றோம். நான் மறுபடியும் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன், மனித உறவுகளுடைய பயணம் என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. நாம் மறு அர்ப்பணம் செய்தவர்களாய் மனம் திரும்புதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரமே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மனித உறவுகள் என்றைக்குமே நம்மோடு கூட பயணிப்பதில்லை, ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மாத்திரமே நம்மோடு கூட பயணிக்கின்றார். இந்த ஆண்டவர் நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக அழைக்கின்றார், நம்மை மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கின்றார். அந்த ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நம்முடைய பயணம் ஒரு நிரந்தரமான நிலையான உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட பயணிக்கின்ற பயணமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே நம்மோடு கூட நிரந்தர பயணியாக பயணிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கின்ற திருமக்களாக இன்றைக்கு மனம் திரும்புதலையும் மறு அர்ப்பணத்தையும் மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாய் இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பயணத்திலே மனித உறவுகள் என்றைக்கும் நிலைப்பதில்லை, ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த உடனிருப்பு நிலையானது என்பதை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்பவும் மறு அர்ப்பணம் செய்யவும் எங்களுக்கு துணை செய்யும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.